لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونصحت لكم وكيف عصى وقال نبي الله صلى الله عليه وسلم النصح لكل مسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான வாழ்க்கை வரலாறுகளோடு அவர்களின் உயிரோட்டமான போதனைகளை இந்த சமூகம் எப்படியெல்லாம் தங்களை வாழ்க்கை பாதையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதல்களை நினைவு கூறுகிற மிகப்பெரிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். இதை அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் நீடிக்க செய்வானாக. எப்போதுமே அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா காலத்திலும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. கிடைக்கிற போது பயன்படுத்தி கொண்டுட்டோம்னா நம்ம விட பாக்கியமானவங்க யாரும் இல்லை. அல்லாஹு தாலா அப்படி பயன்படுத்தி கொண்ட மகான்களாக நம்மை மாற்றி அமைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது மிகச்சிறந்த அறிவுரைகளை கொடுக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக அமைந்திருக்கும். பெருமானாருடைய அறிவுரைகளுக்கு முன்னால் ரெண்டு காதை அங்கே வச்சுக்கிடுவாங்க. கவன ஈர்ப்புங்கிறது சஹாபாக்கள்கிட்ட எப்போதும் இருக்கும். தங்களை கிட்டத்தட்ட பறிகொடுத்த மாதிரியான ஒரு உணர்வு. எந்த நேரத்தில் எந்த வழிகாட்டுதல் அவர்களுடைய நாவிலே புறப்படும் என்பதில் மிகுந்த அக்கறை. கொஞ்ச நேரம் நபியினுடைய சபைக்கு வராமல் வெளியே போய்விடுவார்களே, ஆனால் அவங்க உள்ள வரும்போது அவ்வளவு பதட்டமாக கைகாலெல்லாம் அப்படி வெதவதைத்து போய் வருவார்கள். காரணம், எங்களுக்கே ஒரு அச்சம் வந்தது, ஒரேடியாக அன்னலாரை பிரிந்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்க வேண்டும், பழக வேண்டும், அவர்களின் உயிரோட்டமான அறிவுரைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதில் மிகுந்த தாகம் இருந்தது நபித்தோழர்களான அருமை சஹாபிகளுக்கு. சங்கை மிக்கவர்களே, பெருமானாரினுடைய அறிவுரைகளும் சஹாபிகள் அதை எடுத்து நடந்த மகத்தான வாழ்க்கை வெற்றியும் இன்றைய தலைப்பாக தருகிறோம். நபி பெருமானாரினுடைய அறிவுரைகளுக்கு முன்னால் அவர்கள் தங்களை அப்படி வசப்படுத்தி வசீகரமாக்கிக்கிட்டார். அப்படி வசீகரமாக்கிய போது அவர்கள் இந்த மண்ணிலே உயர்ந்தார். அதே தான் நமக்கு, வேற நமக்கு ஒரு ரூல்ஸ்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம கையில் அந்த பொக்கிஷம் பூரா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலே வெளியான அறிவுரைகள் எந்த ஒன்றும் இந்த சமூகத்தின் பார்வை விட்டு மறைக்கப்படவில்லை. உங்களுக்கு வேணா கிடைக்காம இருக்கலாம், எனக்கு வேணா வந்திருக்காம இருக்கலாம், ஆனால் பொக்கிஷம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவுரைகளை தந்துகிட்டே இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் வர்றாங்க. சஅத் இப்னு உபாதா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வப்போது தோழர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. சஹாபாக்களுக்கு நபி வீட்டுக்கு வந்துட்டா கேட்கவா செய்யணும்? அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சிகளை தோழர்களோடு அவர்கள் கலந்திருந்த நிலை. சஅத் இப்னு உபாதா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு சஅத் இப்னு உபாதாவுடைய வீட்டில் வந்து சலாம் சொன்னாங்க. அவங்க நபி தான், அவங்களுக்கு உள்ள அனுமதி இருக்குது, எல்லாம் சரிதான். முறையே எங்கேயுமே அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்து விட்டு தான் பின்பு சமூகத்துக்கு தர்றது. வாசல்ல நின்று சலாம் சொன்னாங்க. பதில் வரல. மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்றாங்க. அப்போது பதில் வரல. 2 முறை. நபி அவர்களுடைய குரல் யாருக்கும் கேட்காது என்று சொல்வதற்கில்லை. ஹஜ்ஜத்துல் விதாவில் அன்னலாம் பேசுகிறார்கள். லட்சத்திற்கும் அதிகமான இருந்தவர்களின் காதுகளில் விழுந்தது. எந்த ஒலிபெருக்கும் கிடையாது. லட்சத்துக்கும் அதிகமானவர்கள். முன்னாள் சபையில் இருந்தவருக்கு எப்படி கேட்டதோ அப்படி கடைசி சபையில் இருந்தவருக்கும் கேட்டது. 2 தடவை சலாம் சொல்லிட்டாங்க, பதில் இல்லை. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சலாம் சொல்றாங்க. அப்பவும் பதில் இல்லை. படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி ஃபஹரஜ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. படிக்கட்டில் நின்று கதவு தட்டுறாங்க, சலாம் சொன்னாங்க. 3 தடவை பதில் இல்லை. நபி திரும்பிட்டாங்க. வாசலை விட்டு நபி வெளியில போறாங்க. ஓடி வருகிறார் சஅத் இப்னு உபாதா, மதீனாவினுடைய மிகப்பெரிய சஹாபி, மதீனத்தினுடைய சமூக தலைவர் சஅத் இப்னு உபாதா. வெளியே ஓடி வர்றாங்க. பெருமானார் திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஓடி வந்துட்டாங்க. யார சூழல்லாம் என்ன வந்துட்டு போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சலாம் சொன்னேன், பதில் இல்லை. 2வது சொன்னேன், இல்லை. 3வது சொன்னேன். 3 தடவைக்கு மேலே 4வது சொல்றதுக்கு முறை இல்லைண்டா சொன்னாங்க. சஅத் இப்னு உபாதா முதல் பாடம்ங்கிறான். முதல் பாடம் நான் படிக்கிறேன். 3 தடவை சொல்லிட்டேன், பதில் வரல. 3 தடவை நான் அனுமதி கேட்கணும், அதான் சுன்னத்து. அதுக்கு மேல நான் நிக்க கூடாது, புறப்பட்டுட்டேன்னாங்க. சஅத் இப்னு உபாதா சொன்னாங்க, வாங்க நாயகமே, நீங்க முதல் தடவை கேட்கும் போதும் எங்க காதுல விழுந்துச்சு, நீங்க 2வது சலாம் சொல்லும் போது எங்க காதுல விழுந்துச்சு, 3வது சலாம் சொல்லும் போது எங்க காதுல விழுந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நாங்க பதில் சொன்னோம், ரொம்ப மெதுவா சொன்னோம், உங்க காதுல விழாம இருக்கட்டுமேங்கிறதுக்காக. நீங்கள் சலாம் சொல்லும் போதெல்லாம் எங்கள் காதில் விழுந்தது. நாங்கள் சொன்ன பதில் உங்கள் காதில் விழாமல் இருக்கணும், நாங்கள் மெதுவா சொன்னோம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் சலாம் சொன்னால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்க துஆ எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். நபியினுடைய நாவல் அப்படி ஒரு பரக்கத்தை வீட்டுக்கு இன்னும் கிடைக்கணும்னு நினைச்சோம். அதனால கஸ்ரத்து துஆ, இன்னும் நிறைய நீங்க சலாம் சொல்லணுங்கிறதுக்காக நான் பதில் மெதுவாட்டே சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 தடவைக்கு மேலே நீட்ட முடியாதுன்ட்டா. அப்புறம் உள்ள வர்றாங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்கள் நபியை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, பாக்கியமாக்கிட்டாங்க. வீட்டுக்கு வர்றது பாக்கியம். நபி வீட்டுக்கு வந்துட்டா உடனே உள்ள கூட்டு போகணும், முதல் சலாமுக்கு பதில் சொல்லி ஓடி வந்து கதவு திறக்கணும், அதுவெல்லாம் பாக்கியம். அதையெல்லாம் தாண்டி அவங்க கனவுகளும் அவர்களின் எண்ணங்களும் நபியினுடைய துஆ இன்னும் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இப்படி எத்தனை நாள் கழித்து வருவார்களோ. இங்கே நமது பெருமக்கள் சில செய்திகள் எழுதுறாங்க. சாலிஹீன்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களின் நல்ல துஆவை உங்கள் வாழ்க்கைக்கு பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்கு சாலிஹீன்களை அழைத்து செல்லுங்கள், அவர்களின் துஆவை நசீபாக பெறுங்கள். இன்றைக்கு சாலிஹீன்களை நாம சந்திக்கிற வாய்ப்பும் இருக்குது, வீட்டுக்கு வர்ற வாய்ப்பும் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டு பெற துஆலாம் என்ன துஆன்னு பாட்ட கிட்டத்தட்ட துன்யா சார்ந்த துஆ தான் இருக்கு. எல்லா துஆவும் துன்யா சார்ந்த துஆக்கள். சாலிஹீன்கிட்ட நல்ல துஆக்களை பெறணும். அவங்களுடைய வாயிலிருந்து நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக நல்ல துஆக்களை நசீபாக பெறணும். இன்னும் இன்னும் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும், எங்கள் வீட்டுக்கு தங்களது துஆ கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சலாமுக்கான பதிலையும் மௌனமாக பதில் சொல்லலைன்னா குற்றமாயிடும்.
பதில் சொல்லணும், உங்கள் காதில் விழாத மாதிரி சொன்னோம். இன்னொரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அவர் எவ்வளோ மெதுவாக சொன்னாலும் நம்பிக்கை கேட்கும், எவ்வளோ மெதுவாக சொன்னாலும் நம்பிக்கை கேட்கும். அவங்க பதில் சொல்கிறாங்கங்கிறது நம்பிக்கை தெரியவும் செய்யும், அவங்க பதில் சொல்கிறாங்க என்பதும் நம்பிக்கை தெரியும். நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னு கதவு வந்து உள்ள வரல, முறைன்னு ஒன்று இருக்குது. போயிட்டாங்க வெளியில், உள்ளே கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சாங்க. செய்தனா சாது உபாதாரதியல்லாஹு அன்ஹு சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே உணவுகளை கொண்டு வர்றாங்க. இதற்கிடையே அங்கங்கே நின்று சிறுவர்கள் ஓடி வந்துட்டாங்க. பெருமானார் எங்கே வந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகளை பூரா கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா மஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஸா, நபியுடைய ஒரு பழக்கம், அந்த பிள்ளைங்களுடைய தலையில கை வைத்து தடவி விடுவாங்க. அதுக்காக அந்த பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கு. எங்க வந்தாலும் அந்த சிறுவர்கள் கூட்டு வந்துருவாங்க. பெருமானார் தலையில கை வைத்து லேசா அப்படி தடவி விடுவாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நபி அவர்கள் யாருடைய தலைகளில் கை வைத்தார்களோ அவர்கள் மௌத் வரைக்கும் வெல்ல முடி வரவில்லை. யாருடைய தலைகளில் கை வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு மௌத் வரைக்கும் வெல்ல முடி வரல. அப்படி கலந்து கொண்ட சஹாபி ஒருவர் சொல்வார், என் முடியை பாருங்கள், இந்த வயசுல 80 வயசுல இவ்வளவு கருப்பா இருக்குது, இது என் பெருமான் கை வைத்த இடம் என்றார். ஒவ்வொன்றுக்குள்ளும் பரக்கத்து இருக்கிறது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிலே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சஹாபிகள் கண்ணியப்படுத்துறாங்க, சாப்பாடு தயார் பண்ணி இருக்கிறாங்க, அன்னலாரை சாப்பிட வைத்து அழகு பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில நேரங்களில் ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு வர்றாரு. ஒவ்வொரு அறிவுரைகளையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல வந்த உடனே ஹஸரத் சய்யிதுனா சாது பின் உபாதா சொன்னாங்க, நபி அவர்களுடைய உபதேசங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத்தா இருந்துச்சு. தபூக்கு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக்கு போகிற போது எப்படின்னா, முக்கியமான ஒரு இடத்தை கடந்து போகணும், நீண்ட தூர பயணம், ரொம்ப முக்கியமான இடம். அது எந்த இடம்னா சமூது கூட்டம், சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அழிக்கப்பட்ட இடம். அந்த இடத்தை கடந்து தான் தபூக்கு போகணும். அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, சாலிஹ் நபி வாழ்ந்த சமூகம், அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து அதாப் இறக்கி அழித்தா, அந்த இடத்துல இன்னைக்கும் பில்டிங் கிடையாது, அதாப் இறங்கின இடம். பெருமானார் இங்கே சஹாபாக்களை தயார்படுத்துறாங்க. இந்த இடத்தை கடக்கும்போது இமாம் புகாரி அந்த ஹதீஸை சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி போகணும் பெருமானார், இந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடாக போகணும், தலையை குனிஞ்சுக்கணும், இந்த ஏரியாவை கடக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஏரியாவுக்கு அந்த சமுதாயம் வாழ்ந்துச்சு. அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துச்சு, நபிக்கு துரோகம் செய்தாங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மீறினாங்க, அவருடைய வாக்குறுதியை உதறி தள்ளினாங்க. அல்லாஹ் அதாபை இறக்கி அழிச்சு போட்டான். இப்போ அந்த இடத்தை கடக்கணும், கடந்து தான் நம்ம போகணும். ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது யாரும், அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தை கடந்து போகிற போது யாருக்காவது ஏதாவது சுயதேவ பொது செய்யணும்னா இன்னொருத்தரை கூட கூட்டு போங்க, தனியாக போகாதீங்க. இன்னொருத்தரை கூட துணைக்கு அழைச்சிக்கங்க, யாரும் தனியாக போக வேண்டாம் இந்த இடத்துல, ஏன்னா கொஞ்சம் நீண்ட தூரம் கடக்கிறோம், அதாவது இடைஞ்சல் வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஹை ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும் வாகனத்துலன்ட்டாங்க. சஹாபாக்கள் புறப்பட்டாங்க, அதே மாதிரி புரிஞ்சாங்க. நபி அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லை, பெருமானார் தன்னுடைய தலையில் எப்படி ஒரு துணியை போட்டு தலையை மூடிக்கிட்டாங்க, மூடிக்கொண்டு ஹை ஸ்பீடில் வாகனத்தை கொண்டு போகிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் போகிறாங்க. அந்த பக்கமாக போய் கடந்த பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எல்லாரும் வந்தாச்சா, யாரும் வெளியில் போகல. அதில் 2 பேர் மட்டும் ரொம்ப விருப்பமான தேவை இருக்குதுன்னு வெளியில் போனாங்க. போனவங்க 2 பேர், 2 பேரும் ஒருத்தருக்கு யாரையும் கூப்பிட்டு போகல. அந்த இடத்துல யாரும் போக வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் போகாமல் வாங்கன்னாங்க. அப்படி போகணும்னா துணைக்கு வச்சுக்கோங்கன்னாங்க. அவசரத்தில் அவங்க தனித்தனியாக போனாங்க. போன 2 பேர் வரல. அப்புறம் தூக்கி பார்த்தா 2 பேரும் எங்கேயோ தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள், எங்கேயோ தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். காரணங்களை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அப்படி கட்டுப்பட்டாங்க. வேகமா போகணும், வேகமா போனாங்க. திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி பார்க்கல, யாரும் இங்க இடத்துல இருந்து வெளியில போக கூடாது, அத்தனைக்கும் கட்டுப்பட்டாங்க. ரொம்ப அவசர நிமித்தம் பெருமானார் சொல்றாங்க, அப்பமும் ஒருத்தரை துணைக்கு அழைச்சிக்கங்க. அப்படி அழைக்காமல் போன 2 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் என்று பெருமக்கள் எழுதிவிட்டு சொல்வார்கள். பெருமானாரின் அறிவுரை, எங்கேயாவது அவர்களிடத்தில் கொஞ்சம் மிஸ் ஆனால் அதன் பின்னணியில் பெரிய சோதனைகள் நடந்திருக்கு, பெரிய சோதனை.
அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. இன்னைக்கு நம்ம காலம் கடந்து இருக்கிறதுனால, நம்ம மேலே அல்லாஹ் கொஞ்சம் இறக்கப்படுறதுனால, நம்ம நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாக நடந்தாலும் அவருடைய ரஹமத்து நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அறிவுரைகளில் நாம கொஞ்சம் முன்பின் நடந்தாலும் அவருடைய ரஹமத்து நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. இல்லைன்னா தாங்க முடியாது. நபித்தோழர்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய கவனம், பெண்களிடத்தில் அந்த கவனம் கூட இருந்துச்சு. செய்தனா சாது குணுப்பாட்டா சாப்பாடு வச்சாங்க, உயர்ந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க. நபிக்கு பிரியமான சாப்பாடுன்னு சிலது இருக்குது. கனிகளில் பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, திராட்சையை விரும்பி சாப்பிடுவாங்க. பழம் வகைகளில் பெருமானார் விரும்புவது பேரிச்சம், திராட்சை. காலையில் அவங்க குடிக்கிற பானங்களில் தேனும் தண்ணீரும் கலந்து குடிப்பார்கள், தேனும் பாலும் கலந்து குடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உணவு வகைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவங்க சாப்பிட்ட அந்த உணவு வகையை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நோயில்லாத வாழ்க்கை. எல்லா பழங்களையும் அனுமதிக்கிறாங்க, ரொம்ப விரும்பி திராட்சை, பேரிச்சம்பழம். அதே போல உணவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்கறிகளில் கீரை வகைகளை சாப்பிட்ற மாதிரி சுரக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுரக்காய் எல்லாத்துலேயும் போடுவாங்க, இறைச்சிலையும் கூட சுரக்காய் போட்டு தான் சாப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் விருந்திலே கலந்து கொண்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தில் அகப்பை எடுத்து அவர்களே தேடினார்கள். என்ன தேடினார்கள் என்று பார்த்தால் சுரக்காவை தேடி பெருமானார் எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க. அந்த குடும்பத்துக்காரர்கள் சுரக்கா பெருமானாருக்கு அள்ளி வைத்தார்கள். பின்னால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விருந்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அகப்பை எடுத்து அந்த அந்த ஆழத்தில் அப்படி கலக்குனாங்க, ஏதோ தேடினாங்க. பக்கத்தில் இருந்தவங்க இறைச்சி எடுத்து போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இறைச்சியை தேடவில்லை, சுரக்காயை தேடுகிறேன். சுரக்கா போடல, சுரக்கா போடலன்னு எனக்கு தெரியும், நபி தேடினார்கள் என்பதால் தேடுகிறேன். சுரக்கா போடல, நபி தேடினார்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தா சுரக்காவால் ஏற்படுகிற பிரயோஜனத்தை பாருங்க, ரொம்ப பிரயோஜனம். உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களை கட்டுப்படுது. உடல்ல ஆற்றுக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது சுரக்காய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதே போல ஆட்டினுடைய பாகங்களில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னஞ்சென்று விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா நபியினுடைய அந்த உணவு முறைகளும் கூட இந்த உம்மத்தின் மிகப்பெரிய பாடம். சஹாபிகள் அதிலேயும் ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டாங்க. பெருமானார் சாப்பிட்ட மாதிரியான உணவுகளை சாப்பிட பழகினாங்க. முன்னஞ்சென்று விரும்பி சாப்பிடுவாங்க. அபூராபியனுடைய வீட்டுக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உடனே இறைச்சி சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பெருமானார் கேட்டாங்க, என்ன இறைச்சி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்திருக்குது, அன்பளிப்பாக வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்கன்னாங்க. சதக்காவுடைய இறைச்சின்னா பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு தான் சதக்கா, எங்களுக்கு அன்பளிப்புண்டா, உங்களுக்கு தான் சதக்கா. சதக்காவுடைய பொருள் நபிமாருக்கு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சதக்கா, உங்கள் கை மாறிட்டுல, உங்கள் கையிலேருந்து எனக்கு வரும்போது அன்பளிப்பாயிடு. நம்ம சதக்கா பொருளை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்தவங்க சதக்கா பொருள் அல்லது அன்பளிப்பாக மாறிடுது. எனக்கு அன்பளிப்பு தான் கொண்டாங்கன்ட்டாங்க. ஒரு சந்தை முன்னஞ்சந்தை எடுத்துட்டு வாங்க, முன்னஞ்சந்தை தூக்கிட்டு வந்துட்டா. அப்படின்னா என்ன, ஒரு முழு முன்னஞ்சந்தை அப்படி சமைக்கிறது. பெருமானார் அந்த முன்ன சந்தத்துக்கு பல்லாலும் கடிச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, இன்னொரு சந்தை கொண்டாங்க, இந்த நாவல் நீ இதுரா, இன்னொரு முன்னஞ்சந்தை எடுத்துட்டு வாங்கன்னாங்க. அது உடனே இப்போ இன்னொரு முன்னஞ்சந்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதையும் சாப்பிட்டாங்க. நாவில் நீ இதுரா, இன்னொரு முன்னஞ்சந்தை கொண்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தப்புன்னு எழுந்திரிச்சு போகணும் இல்லையா? அவர் சொன்னார், லிஷாத்தி இதுரான், ஆட்டுக்கு 2 முன்னஞ்சந்து தானே, ஒரு ஆட்டுக்கு 2 முன்னஞ்சந்து தானே, 2ஐயும் தந்துட்டேனே. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னஞ்சந்தை விரும்பி சாப்பிட்டது மட்டும் இல்லை, இங்கே 2 முன்னஞ்சந்தையும் கொண்டு அவர் கொடுத்துட்டாரு, இன்னொரு முன்னஞ்சந்தை கொண்டாங்கன்னாங்க. அதை இப்போ நபியினுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய சக்திங்கிறத பெருமானார் உணர்த்துறாங்க. நீங்கள் எடுத்துட்டு வாங்கன்னா அவங்க போயிருக்கணும். அவர் சொன்னாங்க 2 முன்னஞ்சந்து தான், 2ஐயும் கொடுத்துட்டேன். இப்போ நபி சொன்ன வார்த்தையை நீங்கள் சிந்தித்தால் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது விளங்கும். நான் எடுக்க சொன்னேன், நீங்கள் போய் எடுத்தால் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும்னா. ஆட்டுக்கு 2 முன்னஞ்சந்து எனக்கு தெரியாம இருக்குது, ஆட்டுக்கு 2 முன்னஞ்சந்து எனக்கு தெரியாம இருக்குது, நான் எடுக்க சொல்கிறேன். அந்த வார்த்தை அல்லாஹ்ட்ட கபூலியத்துங்க. நபி எடுக்க சொல்லிட்டாங்க, நீங்க போங்க, 3வது ஒரு முன்னஞ்சந்து கிடைக்கும். எடுக்க முன்னஞ்சந்து
வார்த்தையின் மீது நம்பிக்கை உண்டாக்குறாங்க. நாங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுங்க. சஹாபா கிட்ட அந்த வாழ்க்கை இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் அப்படி கேள்வி கேட்ட போது அப்போது உணர்த்துனாங்க, நீங்க சராசரி மனிதர்களுக்கு சொல்ற பதிலை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சராசரி மற்றவங்களுக்கு சொல்ற பதிலுங்க சொல்லக்கூடாது. நீங்க போய் எடுத்தால் கிடைத்திருக்கும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இறைச்சின்னு வரும்போது முன்னஞ்சத்தை விரும்பி சாப்பிடுவாங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பானங்கள்ல பாலும் தேனும் தண்ணீரும் தேனும் இப்படி குடிக்கிற பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்திருக்கிறது. அதே போல தலையணை இல்லாமல் நபி தூங்கியதில்லை. பெரும்பாலும் தலையணையை கொஞ்சம் விரும்புவாங்க. இன்னும் சொன்னாங்க, யாராவது உங்களுக்கு தலையணை கொடுத்தால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். என்ன காரணம்னா, சில பேருக்கு தலையணை இல்லாட்ட தூக்கம் வராது. தூக்கம் வரலையா அன்னைக்கு பெரிய சோதனை ஆயிடும். பெரிய நியாமத்து தூக்கம் பெரிய நியாமத்து. போய் படுத்தா தூக்கம் வரணும், படுத்தா தூக்கம் வரணும். டைம் வந்தால் முழிப்பு வரணும். ரெண்டும் இல்லைன்னா டேஞ்சர் தான். படுத்தா தூக்கம் வரணும், டயத்தில் முழிப்பு வரணும். படுத்தா தூக்கம் வரல, டயத்தில் முழிப்பு வரல, ரெண்டும் ஆபத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலையணை தந்தா மறுக்க வேண்டாம். அதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாஹிபுல் விசாதா, தலையணை உடையவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல போற போது கூட அதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நபியுடைய தலையணை தூக்கிட்டு போவாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலையணை வச்சு படுப்பாங்க. அந்த தலையணைக்குள்ளே என்ன இருந்துச்சு அதை கூட எழுதி வச்சாங்க. பெருமானாருடைய வரலாற்றில் எந்த பகுதியும் மறைக்கப்படலை, எந்த பகுதியும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. தலையணைக்குள்ளா நம்ம பஞ்சு வச்சு தலையிட செய்யறோம். ஒவ்வொரு காலத்திலையும் அந்த பேரீச்சம் மரத்தில் இருக்கிற அந்த பேரீச்சம் பழத்தில் கொட்டை இருக்குது இல்லை, அந்த கொட்டைக்கு மேலே ஒரு வெள்ளை தோல், கொட்டையை சுற்றி ஒரு வெள்ளை தோல், அந்த தோலை உரிச்சிடும். கொட்டை பழத்தை எடுத்தால் கொட்டையில் வெள்ளை தோல், அந்த வெள்ளை தோலை காய வச்சிருவாங்க. அந்த தோலை தலையணைக்குள்ளே வைக்கிறது. அது ஒரு பெரிய ஆரோக்கியம். எவ்வளவு சேர்க்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையணைக்குள்ளே அந்த தோள்களால் நிரப்பப்பட்டிருந்தது என்பது உட்பட பல செய்திகளை நன்மக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி, பெருமானாருடைய வாழ்க்கையில் பெரிய கவனம், அவர்கள் உபதேசங்களில் பெரிய கவனம், என்ன சாப்பிட்டார்கள் என்பதில் பெரிய கவனம், எதை எடுக்க வேண்டும் என்பதில் கவனம், எதை விட வேண்டும் என்பதில் கவனம். சஹாபிகள் உலகத்தில் பெரிய சரித்திரம் படைச்சிட்டாங்க, உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு உபாதாவுடைய வீட்டில் அவங்களுக்கு விருப்பமான உணவு கொண்டு வைக்கப்பட்டுச்சு. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தானே நபி வந்து தங்குறாங்க. ஹிஜ்ரத்தின் போது அபூ அய்யூபுடைய வீட்டில் தங்குறாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரியுடைய அவங்களும் சரி, அவங்க மனைவியும் சரி, பெருமானார் என்ன விரும்புவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதுல பெரிய கவனம். நபிக்கு விருந்து கொடுக்கணும். அவங்க வீட்டில் வந்து தங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிலைமையில எல்லா சஹாபாக்களும் நம்ம வீட்டில் தங்கணும் ஆசைப்பட்ட போது அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் தங்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் மதீனாவுடைய இதை விட அலங்காரமான வீடுகள் இருக்குது. அன்னலார் வரணுங்கிறதுக்காக அந்த வீட்டை ரொம்ப அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த சஹாபி எதையுமே செய்யலையா, அவங்க வீட்டில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தங்குறாங்க. என்ன காரணம் கேட்டா, அல்லாஹ் அங்கே போய் தங்க சொல்லிட்டான். ஏன் தங்க சொன்னா? அவ சொன்னாங்களாம், பெருமானார் வர்றாங்க, எல்லாரும் வீட்டை அலங்கரிக்கிறாங்களே, நீங்க உங்க வீட்டை அலங்கரிக்கலையே. அவங்க சொன்னாங்களாம், எல்லாரும் அலங்கரிக்கிறாங்க, அவங்களெல்லாம் நபியை தங்க வைக்கிற தகுதியை பெற்றிருக்காங்க. எங்க வீடு எந்த தகுதி? அல்லாஹ்வுடைய நபி எங்க வீட்டில் தங்குற அளவுக்கு எங்கிட்ட எந்த பரிசுத்தமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி எங்க வீட்டில் தங்க வைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை பெரிய வாழ்க்கை இல்லையே, நான் ஒரு சாதாரண மனிதன் என்றார்கள். அல்லாஹ் சொன்னா, இந்த வீட்டில் தான் நீங்க தங்கணும். இல்ல, ஒவ்வொன்றிலையும் ஒரு பெரிய அற்புதம் இருக்கும். அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ் அங்கே தங்க வச்சுட்டான் நபியை, தன்னுடைய ஹபீபை. இன்னைக்கு அபூ அய்யூபுல் அன்சாரி வீடு மஸ்ஜிது நபவி உள்ளேயே வந்துட்டு, மஸ்ஜிது நபவி உள்ளேயே பெரிய பாக்கியமான இடத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு தங்குறாங்க. அவங்க மனைவி கணவர் ரெண்டு பேருக்கு என்ன வேலை? இன்னைக்கு என்ன உணவு கொடுக்கிறது? நபி எதை விரும்பி சாப்பிட்றாங்க அது சாப்பிட்டு நபி மிச்சு அனுப்புவாங்களா உள்ள. நபி மிச்சு அனுப்பும்போது நபி கையால் எடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல அவங்க கைவிட்டு எடுத்து சாப்பிடுவாங்களாம். தங்க வீட்டில் ஒரு மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா பெருமானாருடைய கைவிட்டு மிச்சப்பட்ட பகுதிங்கிறதுனால அன்றைக்கு ஒரு நாள் ஒரு உணவு அனுப்பி வச்சாங்க. அந்த உணவு அப்படியே ரிட்டர்ன் ஆச்சு, அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. பதறி போகிறார் அபூ அய்யூபுல் அன்சாரி. அவங்க வீட்டம்மா பதறிட்டாங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, அல்லாஹ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டானோ தன் ஹபீபை? அல்லாஹ் வேண்டாம்னு சொல்லிட்டானா?
இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணவு பிடிக்கலையா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற பயம். நேரா அபூ அய்யூப் அன்சாரி வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி தயாரித்த உணவு, நாங்கள் கையேந்த இடத்தில் நாங்கள் எடுத்து சாப்பிடுவதுண்டு, இங்கே கையே படவில்லை, அப்படியே உணவு திரும்ப வந்து விட்டது. தாங்களுக்கு நாங்கள் ஏதேனும் தடை செய்யப்பட்ட உணவை தந்து விட்டோமா அல்லது ஏதேனும் ருசி இல்லையா என்று கேட்டபோது அபூ அய்யூப் அன்சாரி என்று சொன்னாங்க, எதுவும் நடக்கவில்லை, இந்த உணவை நான் இப்போது சாப்பிட விரும்பவில்லை, மலக்குகள் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உணவில் பூண்டு கலந்திருக்கிறது என்றார்கள். சொன்னார், பூண்டு கலந்திருக்கு, அந்த வாடை, பூண்டு வாடை இருக்குது மலக்குமார்கள். அதனாலதான் பள்ளிவாசல் வந்த போது பூண்டு சாப்பிட்டு வராதிங்கன்னா, வெங்காயம் சாப்பிட்டு வராதிங்கன்னா. நம்முடைய மஸ்ஜிதுக்கு வெங்காயம் சாப்பிட்டவர்கள், பூண்டு சாப்பிட்டவர்கள் வர வேண்டாம் என்றார்கள். ஏன்? அதனால் மற்றவர்கள் நோவினை பெறுகிறார்கள், மலக்குமார்கள் நோவினை பெறுகிறார்கள். பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளிவாசல் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்ப விட்டோம்னா மற்றவர்களுக்கு வார போகும், மலக்குமார்கள் இங்கே நிற்கிறார்கள், அவர்களுக்கு நோவினை ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் மலக்குகளை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம். பூண்டு சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராதுங்கிறாங்க, வெங்காயம் சாப்பிட்டு வராதுன்னாங்க. அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சமைச்சு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த வாடை இருக்குன்னு பெருமக்கள் எழுதுறாங்க. இன்னைக்கு வீடு குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டுலாம் பள்ளியிலிருந்து தொழுகிறவங்க இந்த வாடையெல்லாம் கண்ட மலக்குமார்கள் கிட்டே வர மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு வருவாங்களா? இந்த சிகரெட் குடிக்கிறது இங்கெல்லாம் யாரும் குடிக்கிற மாதிரி தெரியல, எல்லார் முகம் கலகலப்பால் இருக்குது. அப்படி குடிப்பவர்கள் வாய் அனுப்பணும், அந்த நாற்றம் போகணும், அந்த நாற்றத்தோடு மஸ்ஜிதுக்குள்ளே நுழையக்கூடாது. ஏன்னா வெங்காயத்திற்கு இப்படி சட்டம், பூண்டுக்கு இப்படி சட்டம் என்றால் ஷரியத் நமக்கு ஒரு பெரிய ஆழத்தை தருகிறது. நம்முடைய வாயும், பெருமானார் சொல்வாங்க, நீங்கள் உங்களுடைய வாயை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு தரீக்குல் குர்ஆன், அது குர்ஆன் ஷரீஃப் வரும் வழி என்றார். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் வரும் வழி. தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் அது, குர்ஆனை வெளிச்சம் வெளியே கொண்டு வருகிற அந்த இடம் சுத்தமாகட்டும். அதனாலதான் தஹஜ்ஜத்திலேயே படுத்துழைக்கிறோம். ஏன்? நம்ம குர்ஆன் ஓத போறோம். நபிகள் நாயகம் நظிஃபு அஃப்வாஹக்கும், உங்கள் வாயை சுத்தமாக்குங்கள், அன்னஹு தரீக்குல் குர்ஆன், அது குர்ஆன் ஷரீஃப் வர்ற வழி. குர்ஆன் வரும் இந்த வாய் எப்பவும் சுத்தமா இருக்கணும். ஒரு மூமினுடைய வாய் சுத்தமாட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு துர்நாற்றம் வந்துச்சா உடனே சுத்தமாக்கணும். ஏன்னா நான் அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும், ஆயத்துல் குர்சி ஓதுவேன், குர்ஆனை ஓதுவேன், அது குர்ஆன் வருகிற வழி சுத்தமில்லாமல் இருக்க வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் காலையில் பிள்ளைகளை கூட மதரசாக்கு அனுப்பும்போது நல்லா பல்ல துளைக்கி கொண்டு அழகாக அனுப்பி வைக்கணும். ஸ்கூலுக்கு செய்கிற முயற்சி இப்போ மதரசாக்கு செய்கிறது இல்லை. மதரசாக்கு வரும்போது எங்களை 2 போர்டு மீசெல்லாம் விழுந்து தான் வரலாம். மதரசாக்கு பிள்ளைகள் அனுப்பி எப்படி அனுப்புகிற, வாயை சுத்தமாக்குறது இல்லை, முகத்தை சுத்தமாக்குறது இல்லை, ராத்திரி படுத்து அந்த அழுக்காடையோடு அனுப்பி வைக்கிறது. நாமளே நம்முடைய குர்ஆனுக்கும் நம்முடைய தீனுக்கும் நம்முடைய இல்முக்கும் கண்ணியம் கொடுக்கலன்னா எப்படி இந்த இல்மு வந்து சேரும்? அதற்கு மாலிக் ரலியல்லாஹு ஹதீஸ் ஷரீஃபுக்கு நடத்த வருவாங்க. நபியினுடைய ஹதீஸை இமாம் மாலிக் வந்து நடத்த வருகிறார். எப்படி வருவார்? அவர் வரும்போது சொல்வார், மாலிக் இமாம் குளிப்பாங்களா, குளிச்சிட்டு புது ஆடை உடுத்துவாங்க, உடுத்துட்டு நெற்றியை அத்தரை பூசுவாங்க, பூசிட்டு வந்து உட்காருவாங்க. ஏன்? இது நபியினுடைய வார்த்தை, இதை நான் சொல்லித் தரப் போகிறேன், நான் இத்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நபியும் இங்கே ஆஜராவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நடத்துகிற போது புதிய ஆடையோடு குளித்தவர்களாக, நறுமணம் பூசியவர்களாக அந்த மக்கள் எல்லாம் இந்த தீனை ரொம்பவே சுமந்தார்கள், உலகம் வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்க. நம்மள்ட்ட அந்த பக்தி கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அந்த பேணுதல் குறைஞ்சி போச்சு. குர்ஆன் அன்னைக்கு சும்மா தொடலாம், சும்மா ஓதலாம், எப்படினாலும் ஓதலாங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதில் நம்மள்ட்ட ஒரு பேணுதல் குறைஞ்சிச்சு. மதரசாக்களுக்கு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் சும்மா சுத்தம் இல்லாமல் அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பெரிய பரக்கத்தை இழந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாக்கியமாக்கி வைப்பானாக. எனவே நான் சொல்கிற இந்த விஷயம் முக்கியம். பெருமானாருடைய அந்த அறிவுரை, பெருமானாருடைய வாழ்க்கை, பெருமானாருடைய செயல், பெருமானாருடைய உணவு உட்பட அவர்கள் வழிகாட்டியது உட்பட அத்தனை நசீஹத்திலும் சஹாபிகள் தங்களை முழுசாக ஆக்கிக்கிட்டாங்க. அப்போ அபூ அய்யூப் அன்சாரி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த உணவுல ஏன் கை வைக்கல? நீங்கள் கை வச்ச இடத்துல நாங்கள் எடுத்து சாப்பிடணும்னு நினச்சோமே, அதில் பூண்டு கலந்து இருந்துச்சு, மலக்குமார்களுடைய சத்தத்தில் நான் இருப்பதால் அந்த வாடைக்கு பயந்து நான் சாப்பிடல, நான் உங்களுக்கு அதை ஹராமாக்கவில்லை, உங்களுக்கு நான் ஹராமாக்கல. அன்னையிலிருந்து பூண்டு கலந்த உணவை நபி அவர்களுக்கு நாங்கள் சமைக்கிறது இல்லை. நபி அவங்க எதை விரும்பி சாப்பிட்டாங்கிற பட்டியல் எதுக்குன்னா எதுக்கு? அந்த உணவை நம்ம சாப்பிடணும், அந்த உணவை நபிக்கு கொடுக்கணும். அதில் சஹாபிகள் கவனம்.
அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்னேன், அதற்கு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு வீட்டுக்கு காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு பிரியமான உணவு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடித்த போது அங்கிருந்து புறப்படுற போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபி அந்த வீட்டுக்கு ஒரு துஆ செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? அக்கலத் தஆமக்குமுல் லபரார், அக்கலத் தஆமக்குமுல் லபரார், உங்கள் வீட்டு உணவை அல்லாஹ்வின் நல்லடியார்களும் சாலிஹீன்களும் சாப்பிடட்டும். நம்ம வீட்டு உணவை சாப்பிடுறவங்க யாரா இருக்கணும்? அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சாப்பிடட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் குடும்பத்தார்கள் மீது மலக்குகள் துஆ செய்யட்டுமாக. ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் வீட்டார்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்யட்டும். கடைசியா சொன்னார், வாஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன், உங்கள் வீட்டில் நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். அந்த துவா அங்கே அப்போ வெளிப்படுத்துகிறாங்க. அதற்கு சஅத் இப்னு உபாதா சொன்னாங்க, பெருமானார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன போது எத்தனை பாடங்களை படித்து கொண்டோம், எத்தனை முன்மாதிரிகளை எடுத்துக்கொண்டோம். அந்த துவா அதுக்கு பின்னால் எங்கள் குடும்பத்தில் ஓதாத நாட்கள் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்வார் செய்தனா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. எனவே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் தங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வதில் மிகுந்த அக்கறையும் ஆர்வம் இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு அந்த சுன்னத்து இருக்கு, நமக்கு இன்னைக்கு அந்த சுன்னத்து இருக்கு, அந்த வாக்கியம் இருக்கு. பெருமானார் பார்க்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிட்டாரு, சாப்பிடும்போது வேகமாக எடுத்து சாப்பிட்டார், சாப்பிட பார்த்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால ரெண்டாவது சாப்பாடை எடுத்து கொண்டு போகும்போது பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆசிரியர், ஆரம்பமும் கடைசியும் சேர்த்து பிஸ்மில்லான்னு சொன்னார். இப்போ உடனே பெருமானார் சொன்னாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பக்கத்தில் இருந்து ஷைத்தானும் சாப்பிட்டான். அக்கறை உங்க கூட ஷைத்தானும் சாப்பிட்டான். ஏன்? நீங்க பிஸ்மி சொல்லாம ஆரம்பிச்சிட்டீங்க, ஷைத்தான் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டான்னாங்க. எப்போ நீங்க பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிருன்னு சொல்லிட்டீங்களோ ஷைத்தான் போறதை நான் பார்த்தேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேருக்கு இந்த அவசரத்தில் பிஸ்மில்லான்னு சொல்றதுக்கு முடியல. முன்னாலாம் நம்ம ஊரில் களம் வச்சா பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு சத்தம் போடுவாங்க. இப்போ நான் அன்னைக்கு உட்காந்து ஒரு வீட்டில் சாப்பிடுறது பிஸ்மில்லான்னு சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் சோறு மறுச்சோறு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தா நம்ம பிஸ்மிக்கு அர்த்தமே இல்லையப்பா, அடுத்த காலத்தை பார்த்தா மருத்துவர் கேட்குற மாதிரி. இப்போ கடைசியில் நமக்கு பயமாயிட்டு. என் கூட இருந்த தம்பிலாம் சொன்னாங்க, இவ்வளோ நேரம் காத்து இருந்தால் அவ்வளோ பேர் எஞ்சிருவாங்க, நம்ம தனியாக உட்காந்துட்டு இருக்கணும். இங்கே போய் நிற்குது பாருங்க. பிஸ்மியில் பரக்கத்துண்டு. யார் பிஸ்மி சொல்லலையோ ஷைத்தான் சேர்ந்து சாப்பிட்றான். இன்னைக்கு நிறைய பேர் அந்த விலகீனம். ஷைத்தான் சேர்ந்து சாப்பிட்றான்னு என்ன அர்த்தம்? அந்த உணவு உடலோடு சேருவதில்லை. அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. அந்த உணவால் கிடைக்கிற பரக்கத்து கிடைக்காதுங்கிறாங்க. அந்த உணவுல என்ன பரக்கத்து கிடைக்கணும்? அந்த பரக்கத்து கிடைப்பதில்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நிகழ்வு சாபிகள் பாடமா எடுத்தாங்க. எனவே நபியினுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களின் அறிவுரைகளோடு உபதேசங்களோடு ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டு போயிட்டா கூட அதிலிருந்து ஆயிரம் பாடங்களை எடுத்து தங்களது வாழ்க்கையின் அழகாக முன்மாதிரியாக தங்களது வாழ்க்கையினுடைய அடுத்த காலத்தின் பிரகாசமாக சஹாபி பெருமக்கள் ஆக்கி கொண்ட போது அவர்கள் வரலாற்றின் சிகரமாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக பெருமானாருடைய அட்வைஸ் இருக்குது, அறிவுரைகள் இருக்குது, ஆயிரம் அறிவுரைகள் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை நாம் பார்த்து வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த அறிவுரைகளை விட்டுட்டு நம்ம சுயமாக வாழ்கிற போது பல இடங்களில் தோற்று போகிறோம், விழுந்து எழுந்திருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அண்ணலார் அழகான அறிவுரை. இப்போ நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதான் உடனே திறந்து பாருங்க, ஹதீஸில் ஃபங்க்ஷன் நேரத்தில் பெருமானார் இப்படி நடந்தாங்க, அழகான 2 ஹதீஸ் கிடைக்கும், இப்படி நடக்க சொல்கிற அறிவுரைகள் கிடைக்கும். அந்த அறிவுரை எடுத்து நீங்கள் நடந்துட்டீங்க, அந்த ஃபங்க்ஷன் பரக்கத்தாய். இன்னைக்கு ஒன்றும் மறையில்லை, எல்லாமே இன்னைக்கு எழுத்து வடிவங்களில் வந்திருக்கிறது, கிதாபுகளில் இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய கைபேசிக்குள்ள நெட் உலகம் அத்தனையும் காட்டுகிறது. ஒரு நிக்காஹ் மஜ்லிஸ் சுன்னத்து நீங்க போடுங்க, அந்த சுன்னத்து பூரா வந்துடும். சுன்னத்து ஃபி மஜ்லிஸ் நிக்கா போட்டா போதும், நெட்ல அவ்வளவு வந்துருது. பெருமானார் என்னெல்லாம் செய்ய சொன்னாங்க, நிக்காஹ் எப்படி நடக்க சொன்னாங்க, சாப்பிடுறது சுன்னத்து போடுங்க, என்னவெல்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்க்கறாங்க, நபி படுக்கிறாங்க. படுக்கிற போது முதல்ல இந்த பெட்டை உதறுவாங்க, படுக்கிற பெட்டை உதறிட்டாங்க. சஹாபிகள் சொல்றாங்க, ஹயாத் வரைக்கும் பெட்டை உதறாம நாங்க படுத்தது இல்லை. என்ன விஷயம்? பெட்டை உதறாங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காலில் ஷூ போடுவாங்க, சஹாபாக்களுடைய காலத்தில் ஆரம்பத்தில் ஷூ, இப்போ நிறைய பேர் போடுறோம்.
ஷூவை போடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஷூவை போடுற போது ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வஸல்லம் வர்றாங்க. யாரை சொல்ல போடாதீங்கன்னா, நபியினுடைய ஒவ்வொரு செயலும் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையாக முன்மாதிரியாக போடாதீங்கன்னாங்க. பெருமானார் போடல. என்ன நாயகமே அதை தட்டுங்கன்னாங்க. அந்த ஷூவை தூக்கி தட்டுறாங்க. உள்ள இருந்து ஒரு கருணாக ஓடும். சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு குழந்தை ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு குழந்தை கையில் காலில் ஏதோ சாக்ஸை மாற்றி அனுப்பிட்டாங்க. அது கவனிக்கல, உதறல. அப்புறம் அந்த பிள்ளை ஸ்கூல்ல இருந்து ஒரே கால் வலிக்கு தடவிட்டது. கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை மௌத்தா போயிட்டு. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் உள்ள ஒரு தேல் இருந்து கடிச்சிட்டே இருந்தது. சின்ன பிள்ளை. சமீபத்தில் பத்திரிகையில் வந்த செய்தி. இங்கே ஹாத்தமுன் நபியீனை ஜிப்ரீல் வந்து சொல்கிறார், ஷூவை தட்டுங்கள். ரசூல் தட்டுறாங்க. உள்ள ஒரு சின்ன கருணாக ஓடுச்சு. இப்போ பெருமானார் சொல்றாங்க, உங்களில் யார் ஷூ அணிவதா இருந்தாலும் அதை ஒரு முறை தட்டியதற்கு பின்னால் அணியுங்கள். உலகம் உள்ள வரைக்கும் முன்மாதிரி. எந்த தீங்கும் நடக்காது. ஏன்னா அதுக்குள்ள போய் ஒரு பூச்சி இருந்துச்சு, தேன் இருந்து தெரியாது. நான் தட்டுனே வைங்க, பூச்சி தட்டல, சுன்னத் ஹயாத்தாச்சு. நபியினுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் ஒவ்வொன்றிலையும் எடுத்துக்கொண்ட அற்புதமான வழிகாட்டுதல். எனவே அன்பாளர்களே, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது வாழ்க்கை மொத்தமும் சிறப்பதற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள், வழி தந்திருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்ட இடங்களில் சஹாபிகள் உன்னதமான அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போ படுக்கிற போது முதல்ல அந்த பெட்டை உதறதற்கு பாருங்க. இல்லைன்னா நமக்கு நிறைய வீட்டில் அந்த பாயை பெட்டை அப்படியே மடிச்சு வச்சுருவாங்க. உள்ள தலையில் இருக்கும், ஒரு பெட்ஷீட் இருக்கும், ஒரு பாய் இருக்கும். நைட்டில் அப்படியே விரிச்சு படுத்துறது. அந்த பெட்ஷீட்டுக்குள்ள, பாய்க்குள்ள, தலையிலுக்குள்ள ஏதாவது பூச்சி இருக்குமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு அதை உதற சொல்றாங்க. உதறது சுன்னத். அதெல்லாம் இவர் உதறது அப்படி படுத்துறது. ஏன்னா உதறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே, அது சோம்பல். அது சுன்னத்து. ஏன்னா அதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு. பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றினால் வெற்றி என்பதை தாண்டி என் உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் இருக்கிறது. எனவே அன்பர்களே, ஒரு அற்புதமான வாழ்க்கை. அன்னலாரின் அறிவுரைகள், உபதேசங்கள், அன்னலாரின் வழிகாட்டுதல்கள் ஒவ்வொன்றிலும், அவங்க ஒரு வீட்டுக்கு போனா வந்தா ஒரு செருப்பை போட்டா எல்லாவற்றிலும் இந்த சமூகம் உள்ளவரையிலும் வெற்றி பெறுவதற்கும் உயர்வு பெறுவதற்குமாக அவர்களின் சொல்லும் செயலும் அமைந்தது. அதை எடுத்து நடந்த காலங்களில் சஹாபாக்கள் இன்னும் சிறக்கிறார்கள். நம்ம இதுல கொஞ்சம் கவனத்தை விட்டு அலட்சியமாக்கணும்னா நாம தோல்வி அடைகிற மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்திக்கிறோம். எனவே நமது மூச்சிலும் பேச்சிலும் வாழ்வின் ஒவ்வொரு இடங்களிலும் பெருமானாருடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவோம். மகத்தான வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, இறுதி மூச்சு வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற நமது மக்கள் செல்வங்களை அல்லாஹ் ஈமானோடும் தக்வாவோடும் பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு சிறிய வயதில் மரணங்கள் வந்து விடாமல் பாதுகாப்பானாக. கொடிய நோய்களுக்கு அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைங்களுக்கு உரிய காலங்களில் நல்ல ஜோடி பொருத்தங்களை கொடுத்து அல்லாஹ் வாழ்வாங்கு திருமண வாழ்க்கையை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷங்களை தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய கேள்வியை சொல்லிடுறேன். ஏன்னா கேள்வி சலவாத்துலாம் வந்து எனக்கு சலசலப்பாயிடும். நாளைய கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டின் முன்னஞ்சந்தை எந்த வீட்டில் வந்து சாப்பிட்டார்கள்? அந்த சஹாபியின் பேர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியின் வீட்டு வாசலில் 3 தடவை சலாம் சொன்னார்களே, அந்த சஹாபி யார்? அவருடைய பேர் என்ன? இந்த ரெண்டையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பதிவு செய்து கொண்டார். சஹாபாக்குடைய பேரை வரலாறு கேட்குறோம், நிறைய பேருக்கு பேர் தெரியறதில்லை. அப்போ இந்த 2 பேரையும் நாளைக்கு எழுதிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு
ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயங்கள். கணவரிடத்தில் பெருமை பேசக்கூடாது, குரலை உயர்த்தி பேசக்கூடாது, அந்நிய ஆண்களின் பார்வையில் படக்கூடாது, வெளியில் செல்லும்போது நறுமணம் பூசக்கூடாது. முகமது மசூத் மூலன் அஹமது பிள்ளைக்கு. முகமது மசூத் வாங்க. பிஸ்மில்லா. இந்த பரிசை மரியாதைக்குரிய நம்முடைய கொடுங்க மக்கா சம்சுத்தீன் அவர்கள். ஹாஜிகளுக்கு ரொம்ப உபகாரமாக இருந்தாங்க. எப்போ போனாலும் அல்லாவுடைய எல்லா ஹாஜிகளுக்கும் அவ்வளோ தெரியும். அல்லாஹ் தாலா அவங்க வாழ்க்கையில் பெரிய பரக்கத் செய்யும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிடத்தில் குழந்தையாக மாற வேண்டும். பெண்ணிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள் என்று பெருமானா சொன்னாங்க. இது முக்கியமான, அது வந்து நம்ம கேட்டோம். அதற்கு பெண்களின் குறைகளை தேட வேண்டாம். நபி அவங்க தடுத்த விஷயங்கள் முக்கியமானது. பாத்திமா உச்சிலில் போய் தெரு மேலப்பாளையம் கொடுத்துடுங்க. இந்த பரிசை எங்களுடைய மரியாதைக்குரிய மதீனா யூசுப் அவர்கள், நீண்ட காலமாக மதீனாவில் இருந்தவர்கள், நிறைய ஹாஜிகளுக்கு ஹித்மத் செய்தவர்கள். இன்னும் எங்களுடைய மதீனா சதத் இருக்கிறார், நாளை வருவார்கள். மதீனா யூசுப் அவர்கள் இப்போது வருவார். நாளை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.